நம்ம ஏசிய பில்டர்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ்ல இப்போ கரண்ட் ரன்னிங் ப்ராஜெக்ட்ல ஸ்லாப் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். இப்போ பீம் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் பற்றி இதில் எப்படி நம்ம பெண்டிங் மொமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டாப் பார்லையும் சரி பாட்டம் பார்லையும் சரி லேப்பிங் எங்கெங்க பண்ணணும் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே இன்னைக்கு பெட்டராக பார்ப்போம் வாங்க. இப்போ நம்ம ஸ்பேன் பார்த்தீங்கன்னா இங்கே 45 அடிக்கு 45 அடி கேண்டிலவர்லாம் சேர்த்து பார்க்கும்போது 50 ஃபீட் லென்த் வந்துடும். ஸோ 50 ஃபீட் லென்த்தில் நமக்கு ஸ்டாண்ட் லென்த் ஆஃப் பார் பார்த்தீங்கன்னா 40 அடி வரும், அதாவது 12 மீட்டர் லென்த் வரும். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக 50 லென்த்து 15 மீட்டர் 15.36 மீட்டர் லென்த்துக்கு டேரெக்டாகவே நம்ம ஸ்டீல் பாஸ் ஆர்டர் பண்ணி இங்கே சைட்டில் எடுத்து வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இங்கே வந்து நம்ம பார்த்தோம்னா பெண்டிங் மூமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எப்படி நம்ம பீமில் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு பார்ப்போம். இப்போ நம்ம எப்படி பெண்டிங் மொமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்டீல்ஸ் எல்லாம் கொடுக்கணும், டாப் பார் மெயின் பார் அதுக்கப்புறம் டாப் எக்ஸ்ட்ரா பாட்டம் எக்ஸ்ட்ரா, அதாவது நம்ம சப்போர்ட் பக்கத்தில் ஹாகிங் பெண்டிங் மொமெண்ட்டாக இருக்கும், சப்போர்ட் மிட் ஸ்பேனில் வந்து சாக்கிங் பெண்டிங் மொமெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற இடத்துல என்ன பண்ணுறது இப்போ அப்படின்னு நம்ம பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா லெட்ஸ் இப்போ இதில் கேண்டிலவர் இருக்குது. இப்போ பாருங்கள் நம்மளுடைய எப்படி நம்ம பெண்டிங் மொமெண்ட் ப்ரொஃபைல் இருக்குதுன்னு பார்ப்போம். இது வந்து ஒரு கண்டினியூஸ் பீம். ஸோ கண்டினியூஸ் பீமில் பார்த்தீங்கன்னா இதில் சப்போர்ட்டில் வந்து மேலே கூடி வரும். ஸோ மேலே கூடி வரதுனால இந்த காலம் பில்லர் இருக்கிற இடத்துல நம்ம லேப்பிங் எதுவும் பண்ணக்கூடாது. இதில் பார்த்தீங்கன்னா லேப்பிங் எதுவும் பண்ணாமல் சென்டரில் பண்ணியிருப்பாங்க டாப் பாரில். அதேமாதிரி பாட்டம் பார் பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டு கிட்ட லேப்பிங் பண்ணியிருப்பாங்க, சென்டரில் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம டாப் பாரும் டாப் எக்ஸ்ட்ராவும் பாட்டம் எக்ஸ்ட்ராவும் இந்த ஹாகிங் பண்ணி முடிக்க நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ கேண்டில் பார்த்தீங்கன்னா 1.5 டைம்ஸ் ஆஃப் ஆங்கரேஜ் லென்த் கொடுக்கணும். இந்த டாப் பார் வந்து ஒரு L/4 கிளியர் ஸ்பேன் வச்சுக்கோங்க. பாட்டம் பார் வந்து ஒரு L/10, அதாவது அந்த கிளியர் ஸ்பேனில் ஒரு 10ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா அதோடைய லெட்ஸ் இப்போ 10 ஃபீட் இருக்குன்னா 1 ஃபீட் ரெண்டு சைடு விட்டுட்டிங்கன்னா ஒரு 8 ஃபீட் லென்த் இங்கே பாட்டமில் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஒரு ஜஸ்ட் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அதே இது டாப் பார் L/4ங்கும் போதும் லெட்ஸ் இஃப் இட் இஸ் 10 ஃபீட் கிளியர் ஸ்பேஸ்னால் நீங்கள் 2 அடி காலத்தோட காலம் இங்கே ஃபுல் லென்த்து கொடுக்கணும். ஆக்சுவலாக அந்த காலத்தோடைய ஸ்பேஸும் ஃபுல் லென்த்துக்கு கொடுக்கணும். அது ஆக்சுவலாக ஆமாம் எட்ஜ் சப்போர்ட் இருந்தால் நீங்கள் எல் அடிச்சு கொடுக்கணும். இந்த குறிப்பாக கேண்டிலவரில் பார்க்கும்போது நீங்கள் ஆங்கரேஜ் வந்து ப்ராப்பராக கொடுக்கணும், இல்லைன்னா மாட்டிப்பீங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வந்து 50 ஃபீட் ஃபுல் லென்த் ஸ்டீலாக கொடுத்துட்டோம். பட் இந்த எக்ஸ்ட்ரா பார் பார்த்தீங்கன்னா டாப் இந்த எக்ஸ்ட்ரா பார் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இது பார்த்தீங்கன்னா 13 ஃபீட் கன்சிடர் 13 ஃபீட்னா கிட்டத்தட்ட இங்கே 11 ஃபீட் இருக்கும். ஏன்னா இது பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக கிளியராக பார்த்தீங்கன்னா 45 ஃபீட் இன்டர்னல் ஸ்பேன். ஸோ இன்டர்னல் ஸ்பேன் 45 ஃபீட், அங்கிட்டு பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டுக்கு அங்கிட்டு கேண்டிலவர் ஒரு 5 ஃபீட். ஸோ மொத்தம் 50 ஃபீட் அப்படி இருக்கும். ஸோ அந்த 45 ஃபீட்னு வரும்போதும் 45 டிவைட் பை 4 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11 பாயிண்ட் சம்திங் வரும். 11 சம்திங் வரும். ஸோ 11 + 2 ஃபீட் காலம். ஸோ ஓவராலாக கம்பேர் பண்ணி 13 ஃபீட் நம்ம அந்த இடத்துல டாப் சப்போர்ட் கொடுத்துருக்கோம். பாட்டம் எல்லாமே நம்ம ஃபுல் லென்த் பாருங்க கன்சிடர் பண்ணதில். அதே நேரத்தில் பீமில் பார்த்தீங்கன்னா இந்த நீங்கள் ஸ்டிரப்ஸ் எப்பயுமே ஆல்டர்னேட்டாக போடுங்க. பீமில் எப்பயுமே நீங்கள் செக் பண்ண வேண்டிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டிரப்ஸ் என்ன சைஸில் கொடுக்க போகிறீங்க, பீமோட டெப்த் என்ன, வித் என்னன்னு பார்க்கணும். ஸோ பீமோட டெப்த்து அதுக்கப்புறம் ஸ்லாபோட ஸ்டீலு என்னென்ன பார்ஸ் வருது அப்படின்னு பார்க்கணும்.